ஸ்விம்மிங் அப்படின்னும் போது நானுமே நிறைய எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த ஏரியிலலாம் பார்த்துருக்கேன். நிறைய பேர் டாக்ஸை கூட்டின்னு வந்து ஏரியில் ஸ்விம் பண்ண விடுவாங்க. அதனால் என்ன பெனிஃபிட் இந்த சம்மரில் ஸ்விம்மிங் பண்ணுறது? இல்லை, நம்ம பண்ணுற இதில் பண்ணக்கூடாது, ஸ்விம்மிங் பூலில் பண்ணக்கூடாது. இவங்களுக்குன்னு தனியாக இருக்கும். கலர்டு ஃபுட்டு, இந்த ட்ரீட்ஸ் எல்லாம் வரும் பாருங்கள், ரெட்டு கலர் க்ரீன் கலர்லாம் போட்டு ட்ரீட்ஸ் வரும், அதெல்லாம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி ரா மீட்டு கொடுக்காதீங்க. இப்போ தைராய்டு இருக்குன்னு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது? சடனா ஏதோ ஒரு ஒபீஸ் ஆவாங்க, ரொம்ப வெயிட் போட்டுரும், இல்லைன்னா வந்து கண்ணுக்கிட்ட இயர்ஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி தெரியும். பொல்யூஷன்னால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வரும், ஸ்கின் அலர்ஜிஸ் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏர்லியாக வாக்கிங் கூப்பிட்டு போயிடணும். டிராஃபிக்லாம் வர்றதுக்கு முன்னாடி சில பேர் 10-11 மணிக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க, ஹெவி டிராஃபிக் பொல்யூஷன் இருக்க டைமில். அந்த டைமில் அவாய்ட் பண்ணிங்க. ஸ்விம்மிங் அப்படின்னும் போது நானுமே நிறைய எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த ஏரியிலலாம் பார்த்துருக்கேன். நிறைய பேர் டாக்ஸை கூட்டின்னு வந்து ஏரியில் ஸ்விம் பண்ண விடுவாங்க. டாக்ஸுக்கும் நம்ம பண்ணுற பூல்லையே ஸ்விம்மிங் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்காப்பா? அதனால் என்ன பெனிஃபிட் இந்த சம்மரில் ஸ்விம்மிங் பண்ணுறது? இல்லை, நம்ம பண்ணுற இதில் பண்ணக்கூடாது, ஸ்விம்மிங் பூலில் பண்ணக்கூடாது. இவங்களுக்குன்னு தனியாக இருக்கும், நிறைய இடம் இருக்குது பெட்ஸுக்குன்னு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குளோரின் வந்து கம்மியாக இருக்கும், 0.5% அப்படி இருக்கும். ஆனால் மிக்சிங் பண்ணுவாங்க, பட் வந்து கம்மியாக இருக்கும், நம்ம அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. அதில் தான் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி அந்த ஸ்விம்மிங்னால பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கெல்லாம் ஒரு வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் கூப்பிட்டு போகலாம் தாராளமாக, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபுல்லாக ஸ்விம் பண்ண விட்டுறாதீங்க, ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஸ்டார்டிங்கு, அப்புறம் அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்விம்மிங் டைமை. அவங்களுக்கும் இருக்குது இல்லையா, ஒபீஸ் வருது, கார்டியா அரெஸ்ட் வருது, அப்புறம் வந்து பிபி சுகர் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகும்போது என்ன ஆகும்னா, நிறைய ஹெவி ப்ரீட் இருக்கும் பாருங்கள், ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க. அவங்களாம் நீங்கள் வாக்கிங் பண்ணாலும் குறைய மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இந்த ஸ்விம்மிங் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது இந்த பொது ஏரியாவில் விட்டால் இப்போ அதுக்கு ஏதாவது ரிஸ்க்காப்பா? இப்போ நான் சொல்ல இந்த ஏரி குளம் இந்த மாதிரி இடத்துல இப்போ விட்டால் ரிஸ்க்குன்னு சொல்ல வரீங்களா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே என்ன எவ்வளோ ஆழம் இருக்குதுன்னு தெரியாது, அதுங்க ஏதாவது மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சுனாலும் கஷ்டம்தான் இல்லையா. இந்த மாதிரி ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் இருந்தால் கூட வந்து சேஃபாக இருக்கணும் பெட்ஸ், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். எல்லாமே நம்ம மனுஷங்க பண்ணுற மாதிரியே வந்து பெட்ஸுக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், ஸ்விம்மிங்கில் வந்து கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கும், ஒபிசின்னு. இந்த டாக்ஸு கூட வந்துட்டு தைராய்டு பிரச்சனைலாம் வருமாப்பா? வரும். நம்ம வந்து கொடுக்குற ஃபுட்டில் தான் இருக்குது எல்லாமே பெட்ஸுக்கும். நம்ம எப்படி மாத்திரமோ அவங்களுக்கும் அதே மாதிரி தானே, எல்லாமே கெமிக்கல் ஃபுட்டு அந்த மாதிரி தானே ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அவங்களுக்கும் எப்படின்னா, நம்ம இந்த கலர்டு ஃபுட்டு, இந்த ட்ரீட்ஸ் எல்லாம் வரும் பாருங்கள், ரெட்டு கலர் க்ரீன் கலர்லாம் போட்டு ட்ரீட்ஸ் வரும், அதெல்லாம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி ரா மீட்டு கொடுக்காதீங்க, நல்லா பேலன்ஸ்டு ஃபுட்டு கொடுங்க. சில பேர் வெறும் தயிர் சாதம் கொடுப்பாங்க, இல்லை பால் சாதம் கொடுப்பாங்க, என்ன வைக்கணும்னு தெரியாது. நாயினாலே பால் வைக்கணும் இல்லை தயிர் சாதம் வைக்கணும் இதுதான் தெரியும், பட் அவங்களுக்கு எல்லாமே வேணும். வெஜிடபிள்ஸ் வேணும், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வேணும். அதே மாதிரி வந்து எது கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்றது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் வந்து எதுவுமே தப்பாக ட்ரை பண்ணாதீங்க அவங்களுக்கு. இப்போது தைராய்டு இருக்குன்னு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? சடனாக ஏதோ ஒரு ஒபீஸ் ஆவாங்க, ரொம்ப வெயிட் போட்டுரும், இல்லைன்னா வந்து கண்ணுக்கிட்ட இயர்ஸ் கிட்டெல்லாம் கொஞ்சம் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி தெரியும், இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறது, ஸ்கின்னு வந்து முடி ரொம்ப கொட்டும். ஸோ அதில் கொஞ்சம் நீங்கள் தெரியும். பட் வந்து இந்த சம்மருக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எதாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் இம்மிடியேட்டாக டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் ரெகுலராக, இன்கேஸ் தைராய்டு இருந்தால் ரெகுலர் செக்கப் தேவைப்படும். அது உங்களுக்கு ரெகுலர் செக்கப் வித் டேப்லெட்ஸ். ஆமாம், அது எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கா கம்மியாக இருக்கான்றது வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் செக்அப் பண்ணி. இப்போது டாக்ஸ்க்கு வந்து டிக்ஸ் இருந்தால் தான் ஒரு மாதிரி போட்டு சொரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா? பட் ஒரு சில டாக்ஸ் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொரிஞ்சிக்கிட்டே இருக்கேப்பா, அது ஏன்? அது வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன்னால சொல்லலாம். பொல்யூஷனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வரும், ஸ்கின் அலர்ஜிஸ் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏர்லியாக வாக்கிங் கூப்பிட்டு போயிடணும். டிராஃபிக்லாம் வர்றதுக்கு முன்னாடி சில பேர் 10-11 மணிக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க, ஹெவி டிராஃபிக் பொல்யூஷன் இருக்க டைமில். அந்த டைமில் அவாய்ட் பண்ணிங்க, ஏர்லி மார்னிங் கூப்பிட்டு போயிட்டு வாங்க. அதே மாதிரி வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வந்தோடனே கண்ணும் நோஸும் வந்து டிஷ்யூவால் வைப் பண்ணி விடுங்க. ஸோ அதில் அந்த ஏரியாவில் தான் வந்து இன்ஃபெக்ட் ஆகுறதே.
இன்ஃபெக்ஷன் எல்லாமே கண்ணு வழியாக தான் போகும், கேட்டுக்கும் சரி டாகுக்கும் சரி. ஸோ எப்பவுமே அந்த இடத்த வந்து க்ளீனாக வச்சுக்கணும். இன்னொன்று ஒரு டவுட், இப்போ நீங்கள் வாக்கிங் கூட்டு போகிறதா இருந்தால் சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்றீங்க. ஒரு சில டாக் வந்து டாய்லெட்டுக்கு வந்து அன்டைமில் தான் கூப்பிடும், மதியானம் அந்த மாதிரி சமயத்துலலாம் போயிட்டு வந்துச்சுன்னா கூட அரிக்குதேப்பா. நீங்கள் என்ன பண்ணணும், அதுங்களை அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணுங்க. அந்த டைமிங் ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அந்த டைமில் தான் கூப்பிடுவாங்க. இப்போ 4:30 மணி 5 மணிக்கெலாம் ட்ரெயின் பண்ணிங்கன்னா அந்த டைமில் தான் கூப்பிடுவாங்க கரெக்டாக. சூப்பர் சூப்பர், அதுங்களுக்கு கூட அந்த டிசிப்ளின் இருக்குது. ஆமாம், அந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியும் அந்த டைமிங்கில். ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே டைமுக்கு தான் கூப்பிடுவாங்க. சுதா மேம், ஒரு முக்கியமான கேள்வி இது, ஆக்சுவலாக உங்ககிட்ட கேட்க சொல்லி நிறைய வியூவர்ஸே சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு சில ஸ்ட்ரே டாக்ஸ்க்கெல்லாம் அடிபட்டிருக்கும், அதை போய் நம்ம ஏதாவது மருந்து போடலான்னு பார்த்தா அதுங்க ஓடிடுங்க, நம்ம பக்கத்துலேயே வராதுங்க. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் அந்த டாகும் இறந்து போயிடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு அடிபட்டிருந்தா எப்படிப்பா அதை பராமரிக்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா கல் எடுத்து அடிப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது பைக்கில் போகும்போது ஹர்ட் ஆகிருக்கும், அதுங்களுக்கு சின்ன அடி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி புழு வச்சு ரொம்ப அப்படியே ஒரு சைடு முகமே போயிடும், அந்த மாதிரிலாம் ஆகி இறந்து போயிடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பார்க்கும் போதே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரேஸ் விற்கும், ஆன்டிபயோட்டிக் ஸ்ப்ரே விற்கும் உங்களுக்கு. அது வந்து எல்லா வெட்டு கிளினிக்லேயும் கிடைக்கும், இல்லை வந்து மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு பெட்டுக்குன்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. ஸோ தூரத்துலேருந்து அதை ஸ்ப்ரே பண்ண பாருங்க. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்களா, அந்த ஹூண்டு சின்ன சின்ன குட்டியெல்லாம் பார்த்தா வீட்டில் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணுறேன்ற பேரில் டெட்டாயிலெலாம் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. அதை பண்ணக்கூடாது, அது ரொம்ப எரியும் அதுங்களுக்கு. டெட்டாயில் போடவே கூடாது. பெட்டுக்குன்னு என்ன விற்கிதோ அதை தான் வாங்கிட்டு வந்து நம்ம போடணுமே தவிர நம்மளோட ஹியூமன் யூஸ் பண்ணுறது அதை போடக்கூடாது. ஒரு சில ஆயின்மெண்ட் போடலாம். ஸோ இது மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப எரியும். ஐயோ, இப்போ சில டாக்ஸ்க்கு மேலெல்லாம் வந்துட்டு இந்த வேப்பெண்ணெல்லாம் ஊற்றுறாங்களே, அந்த மாதிரிலாம் ஊற்றலாமா? அது வந்து ஸ்கின் ப்ராப்ளத்துக்கெல்லாம் போடுவாங்க, இல்லை டிக்ஸுக்கு போடுவாங்க. அது நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். பிஃபோர் பாத்து கோகோனட் ஆயில் தடவலாம், அப்புறம் இந்த மாதிரி வேப்ப எண்ணெய் கூட தடவலாம். அப்புறம் எசென்ஷியல் ஆயில்ஸ் இருக்குது, இந்த லாவெண்டர் ஆயில் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் வந்து அதுலேயும் பெட் ஷாப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்களாக ஏதாவது மிக்சிங் பண்ணிலாம் ட்ரை பண்ணாதீங்க, அதுக்குன்னு அளவு இருக்குது. ஏன்னா வந்து அது மூடு சேஞ்ச் பண்ணணுவாங்க எசென்ஷியல் ஆயில்ஸ். ஸோ இவ்வளோதான் யூஸ் பண்ணோன்றதுன்னு இருக்குது அதுக்கு. இப்போது பொதுவாக பெட்ஸுக்கு வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணணும்னா ஒரு டிப்ஸ் கொடுங்களேன். இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ண சிம்பிளாக சொல்லணும்னா எப்பவுமே டர்மரிக் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் ஏதாவது மீட்டோ இல்லை சிக்கன் ஏதாவது வேக வைக்கிறீங்கனாலும் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் டர்மரிக் போடுங்க. அதுமாதிரி கோகோனட் ஆயிலோ யூஸ் பண்ணிங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். ஆஹா, சூப்பருங்க. ஏன்னா நம்ம நிறைய சொன்னோன்னா அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க. இது ஒரு சிம்பிளாக இருக்கும், பட் வந்து இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாரும் வீட்லேயும் கூட இருக்கும் அது. ஆமாம், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற பொருள் தான். அதனால் வீட்டில் டர்மரிக் போடாத கொடுக்காதீங்க. எந்த நான்வெஜ்ஜும் அப்படியே வேக வச்சு கொடுப்பாங்க சில பேர். ஃபிஷ்ஷு வேக வச்சாலுமே அதில் டர்மரிக் போட்டு கொடுங்க. இப்போ இந்த இம்யூனிட்டி பூஸ்டிங்க்கு ஒரு டிப்ஸ் கொடுத்த மாதிரி கொளுத்துற சம்மர் நம்மளாலே எதுவும் முடியல. ஸோ பெட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படும். ஸோ டாக்ஸ்க்கும் சரி மற்ற பெட்ஸுக்கும் இந்த சம்மரில் எப்படிப்பா டேக் கேர் பண்ணுறது? நிறைய தண்ணி வைங்க, தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அந்த தண்ணி வந்து மாற்றாமே இருப்பாங்க சில பேர். அதை எப்பவுமே மாற்றிட்டே இருங்க, ஏன்னா சலைவு அதிகமாக வரும். ஸோ அது போகும்போது அவங்களுக்கும் அந்த தண்ணினால ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகும். அதனால் தண்ணி எப்பவுமே ரெகுலராக மாற்றுங்க. இளநீர் கொடுக்கலாம், வாரத்துக்கு 2 வாட்டி இளநீர் கொடுங்க. நல்லா அவங்களுக்கு கொஞ்சம் ஹீட்டு இதுவாகும், கண்ட்ரோல் ஆகும். ஐஸ் வாட்டர்லாம் கொடுக்கலாமா? ஐஸ் வாட்டர்னா கொடுக்க வேண்டாம், லைட்டாக கொடுங்களேன், அது கூட வேண்டாம். இப்போ மரம் வளங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இப்போ இடத்தையே பார்க்க முடியறது இல்லை, எல்லாமே ஃப்ளாட் ஆகிடுச்சு. போராத குறைக்கு கேட்டட் கம்யூனிட்டி. நீங்கள் உடனே சொல்லுவீங்க மாடி தோட்டம் வளங்க அப்படின்வீங்க. மாடி தோட்டம் கூட வந்து அது பொது இடமா தான் இருக்கும். பால்கனியில் வச்சு வளர்க்குற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, நம்ம நிறைய இடம் இருக்குது. இப்போ அவுட்டர்லலாம் நிறைய இடம் இருக்குது, அந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போ எல்லா பார்க்லேயும் வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட சேர்ந்து நம்ம எல்லா பார்க்லையும் வைக்கிறோம். ஒரு பார்க்லையும் பார்த்தீங்கன்னா 2000-3000 தான் வச்சிட்டு இருக்கோம். ஸோ அவங்களே மெயின்டைன் பண்ணுறாங்க அதை. அந்த மாதிரி தான் அவுட்டரில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, இன்னும் வச்சுட்டு தான் இருக்கிறோம். இது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசண்ட் வந்து 1,58,000 மரம் வச்சுருக்கேன். அந்த ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் வச்சுருக்கோம். ஸோ இது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். 1,58,000 மரம் வச்சுருக்கீங்க. அவங்கவுங்க வீட்டில் இருக்க செடிக்கே வந்து தண்ணி ஊற்ற சிரமப்படுறாங்க. ஸோ இதோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படிப்பா?
நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தான் எல்லாமே பண்ணுறோம், மெயின்டைன் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாம் பார்க்கில் வைக்கிறதுனால வந்து கவர்மெண்ட்டே வந்து அதை பராமரிக்குது. ஸோ ரெகுலராக நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். ஓகே, இப்போ வீடு பக்கத்தில் வந்து எங்களுக்கு இடம் இருக்குது, இல்லை பால்கனியில் சின்னூண்டு இடம் இருக்குன்னா அதில் என்ன மாதிரியான செடி வளர்க்கலாம்? நீங்கள் பூச்செடி வைக்கலாம். அதே மாதிரி சின்ன சின்ன அந்த குரோட்டன்ஸ் மாதிரி இருக்குது, போன்சாய் இருக்குது, மரத்துலேயே போன்சாய் சின்ன போன்சாய் இருக்குது, அது அழகாக இருக்கும். அதெல்லாம் வளர்க்கலாம். நீங்கள் வீட்டுக்குள்ளன்றது ஆக்சிஜனுக்குன்னு நிறைய செடி இருக்குது, அதையும் வளர்க்கலாம். நீங்கள் இப்போ நீங்கள் போன்சாய் அப்படின்னு சொல்லும் போது சைனீஸ் வாஸ்து அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? பொதுவாக இந்த கொடி வகை செடிகள், வெத்தலை கொடி, அதுக்கப்புறமேட்டு இந்த மணி பிளான்ட், இதெல்லாம் வந்து ஒரு பீரியடில் நம்ம வைக்கும் போது வீட்டில் நல்ல பாசிட்டிவ் வைப் வரும், பணத்தை வந்து ஈர்க்கும், அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து இதை வச்சிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்றாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்னப்பா? எல்லா வீட்லேயுமே பிரச்சனை இருக்க தான் செய்யும். அது இதனால தான் வருதுன்னுலாம் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து அந்த செடியை வந்து ஆக்சிஜனுக்கு தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இங்கே வச்சா வந்து வாஸ்து, அங்கே வச்சா வந்து பிரச்சனை வருது அந்த மாதிரி நினச்சா வந்து எந்த செடியும் வளராது, எல்லாம் வெட்டின்னு தான் போவாங்க. இந்த மரம் வச்சதுனால தான் எங்கள் வீட்டில் பிரச்சனை வந்தது, அந்த மரத்தையும் வெட்டிடுவாங்க இருக்கிறதையும். ஸோ இதெல்லாம் பார்க்காம எந்த செடியாக இருந்தாலும் வளங்கன்னு தான் சொல்லுவேன் நான். சூப்பர்ப்பா, யதார்த்தமான பதில். இதுக்கு நானும் வந்து சப்போர்ட் தான். ஏன்னா இப்போ இன்னொருத்தவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, வீட்டு முன்னாடி துளசி வைக்காத, வீட்டு கொல்லை பக்கத்துல இதை வைக்காத, அப்படி இப்படின்றாங்க. அது பாட்டு சென்டிமெண்ட் பாக்குறவங்க பாப்பாங்க, அதை பத்தி நம்ம எதுவும் கருத்து சொல்ல விரும்பல. பட் வந்து செடி எவ்வளவு அளவுக்கு வளர்க்குறோமோ நம்ம உயிருக்கு நல்லது, அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் செடின்றது ஒரு உயிர், நம்மள உயிர் காப்பாத்துற ஒரு உயிர், அவ்வளவுதான். மிக சிறப்பு மேம். நன்றி. நன்றி.